அவங்கள போய் யாரும் கம்பல் பண்ணிலாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி இவங்க கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு இவர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் சொல்றாரு. அப்படின்னா பிஜேபி என்னை கட்டாயப்படுத்தினார்கள், அதனால நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்றீங்க. அவங்க கட்டாயப்படுத்தினீங்க, கையெழுத்து போட்டீங்க. நீங்க ஒரு எம்எல்ஏ, பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே சார். எப்போ கட்டாயம் எடுத்துக்க முடியும்னா, நான் கையெழுத்து போடவில்லை என்றால் ஜெகத் ரட்சகன் அவங்க வீட்டில் மறுபடியும் ரைடுனா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இடி அவங்களுக்கு என்ன பண்ணணும், எதுக்காக ரைடு அப்படின்னு. ஸோ சிஏஜி ரிப்போர்ட்லேயே சொல்லிருக்காங்க, நிறைய அளவுக்கு இது நடந்திருக்கு. இர்ரெகுலாரிட்டிஸ், ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனில் இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு. ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் மொத்தம் ஒரு 5300 வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. அதில் அது மூலம் பிஓஎஸ் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இருந்தாலும் அரௌண்ட் 3000 இதுதான் ஒர்க் பண்ணுறது. மீது 2500 மிஷின் ஒர்க் பண்ணவில்லை. அதனால மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன். அப்போ வரும் நாட்கள்ல டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு டெல்லியிலேருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னால் இதில் இன்னும் என்ன பார்க்கணும்னா, இன்னும் அனதர் 12-15 மாதம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இந்த மாதிரி எலெக்ஷன் வர சமயத்தில் ஒரு போன மாதம் தான் கதிர் ஆனந்த் அவர் வீட்டில் நடந்தது. துரைமுருகன் அவங்க இதில் ரைட் ஆச்சு. அதனுடைய இது என்ன ஆச்சு, என்ன இடி எல்லாம் எடுத்திருக்காங்க, ரைட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சது அப்படிம்பாங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மாணவர்களை கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கை கையெழுத்து திட்டத்தில் பாஜக கையெழுத்து கேட்குறாங்க. இப்படி கேட்டீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டதுனால கட்சியிலிருந்தே நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள். செந்தில்குமார் ஏடிஎம்கே எம்எல்ஏ. இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்படி பார்க்கறது இந்த நிகழ்வுகளை? சார், மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினார்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி, அதாவது ஒரு 5வது படிக்கிற 8வது படிக்கிற மாணவர் அப்படின்னால் எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. 10வது 12வதுலாம் வந்தாச்சுன்னு வச்சுங்க, மெச்சூரிட்டி இருக்கும் சார். அந்த மாதிரி மெச்சூரிட்டி இருக்கும்பொழுது அவங்கள போய் யாரும் கம்பல் பண்ணிலாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி இவங்க கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு இவர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் சொல்கிறார். அப்படின்னால் இது எந்த அளவுக்கு இதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி பண்ணிடுது. இப்போ பிஜேபி இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தி வாங்கவில்லை அப்படின்னு. பட் இந்த மும்மொழி கொள்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னால், அந்த இதுலேயே என்ன போட்டிருக்காங்க, தேசிய கல்வி NEP 2020 அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னால் 5வது 8வது வரைக்கும் தாய்மொழியில் பாடம் சொல்லி கொடுக்கப்படும். 8வதுக்கு மேலே அவங்க ஆங்கில மொழியில் கற்றுக்கலாம் விருப்பப்பட்டால் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறச்ச இதை மும்மொழி கொள்கை, நாங்கள் எக்காரணத்தை கொண்டு மும்மொழி கொள்கை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கனால், இதை என்னை பொறுத்தவரை அரசாங்கம் முடிவு பண்ணுறதை விட அந்த அரசாங்கம், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்க, தேசிய கல்வி இதில் 3 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுமே இன்க்ளூடிங் கர்நாடகா இவங்க எல்லாருமே NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஒத்துட்ருக்காங்க. மும்மொழி கொள்கை எல்லாத்துலேயுமே இந்த 3 இது தான் ஒத்துக்கலை. இவங்க நான் என்ன சொல்கிறேன், 2 மொழி தான் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னால், இதை அரசாங்கம் முடிவு பண்ணுறதை விட பேரண்ட்ஸ்டே எதுக்கெல்லாமோ நம்ம சர்வே கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நீட்டுக்கு நீங்கள் 50 லட்சம் 80 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க. இப்போ இதையே எதிர்கட்சிகள் இல்லை நீங்கள் கட்டாயப்படுத்தி வாங்கினீங்க சொன்னால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் எப்படி 50 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை ஒத்துக்கவே இல்லை, அதை தூக்கி போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் இவங்க சொல்கிறது, எதிர்கட்சி மெயினாக பிஜேபி கட்டாயப்படுத்தி வாங்கவில்லைன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிஜேபியில் டிஜிட்டல் சிக்னேச்சர் மும்மொழி கொள்கை தேவையா என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு யார் யார் தேவைங்கிறாங்களோ கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். அதுவே நேற்று ஒரு நாளே 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே போயிடுது. டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் எஸ்
நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்கேம் பண்ணுறதுக்கு அதில் எந்த வாய்ப்பும் கிடையாது. உங்கள் மொபைலுக்கு வரப்போகிறது, உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்து பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இல்லை, ஸ்கேமுக்கு எந்த விதத்துலையும் வாய்ப்பு இல்லை சார். ரெண்டாவது அப்படியே எடுங்களேன் சார், பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்ஸும் இங்கே போய் கையெழுத்து வாங்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பேரண்ட்ஸை கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். சர்வே கண்டக்ட் பண்ணிங்களா? சர்வே கண்டக்ட் பண்ணி ஆமாங்க மும்மொழி கொள்கை தேவை இல்லைங்க, 2 லாங்குவேஜை படிக்கிறதே எங்கள் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், இதனால் இது வந்து ரொம்ப தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கும் பசங்களுக்கு அப்படின்னு யாராவது பேரண்ட்ஸ் சொன்னாங்களா? ஸோ இதில் என்ன சார், சிபிஎஸ்சி சிஸ்டம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எடுத்து நடத்துகிறீங்க, அது என்ன சொல்கிறீங்க, சிபிஎஸ்சி சிஸ்டம் ஹிந்தி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்டேட் இதுலேயும் கொண்டு வந்துட்டு போங்க. ஸ்டேட்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எல்லாருக்கும் ஹிந்தி சொல்லுங்கள், தெலுங்குன்னு சொல்லுங்கள், கன்னடா சொல்லுங்கள், உங்களுடைய இதை சொல்லுங்கள். ஒரு 3-4 இது எல்லா ஸ்கூல்லையும் இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும். இல்லை எதுவுமே இல்லையா, ஹிந்தி கொண்டு வருவோம். இதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறீங்களா கேளுங்க. ஸ்கூலில் அட்மிட் பண்ணும்பொழுதே மும்மொழி கொள்கை தேவையான்னு கேளுங்க. இந்த சர்வே கண்டக்ட் பண்ணாமல் நீங்கள் எதையுமே ஜஸ்ட் லைக் த அரசாங்கம் நாங்கள் எடுக்கிறதோ முடிவு அப்படின்னால் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு சான்ஸ்ன்னு வரும்பொழுது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கட்சியிலேருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி? கட்சியில் நீக்கம், அதுக்கு அவர் சொன்ன விஜயகுமார் என்ன சொல்லிருக்காரு, கட்டாயப்படுத்து சார். கட்டாயப்படுத்துறது என்ன சார், உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போட்டாங்களா? இல்லை நீங்கள் கையெழுத்து போடவில்லை அப்படின்னால் பிஜேபியால் உங்கள் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் சார்? தான் கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணிட்டாங்களே, அது ஏடிஎம்கே. பிஜேபியை சொல்கிறேன், பிஜேபி என்னை கட்டாயப்படுத்தினார்கள் அதனால் நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்கிறீங்க. அவங்க கட்டாயப்படுத்தினீங்க, கையெழுத்து போட்டீங்க, நீங்கள் ஒரு எம்எல்ஏ கரெக்ட். பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம்? நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே சார். எப்போ கட்டாயம் எடுத்துக்க முடியும்னால், நான் கையெழுத்து போடவில்லை என்றால் இவர் பவரில் இருக்கார், என் மீது ஆக்ஷன் எடுத்துருவா அப்படி இப்படின்னு நீங்கள் பயப்படலாம். பிஜேபிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் எப்படி கட்டாயப்படுத்தினான்னு சொல்லுவீங்க? அதனால் இந்த எம்எல்ஏ கட்டாயப்படுத்தினார்கள் நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்கிறேன், ஒத்துக்க மாட்டேன். இது வந்து அவரே என்ன இதுவோ தெரியாது கையெழுத்து போட்டிருக்கார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஆமாங்க நான் கையெழுத்து போட்டது தெரியாமல் போட்டேன்னு சொல்லிடுங்க. கட்டாயப்படுத்தினார்கள் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் மக்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்க முடியாது. இப்போ ஏடிஎம்கேல இவரை இது பண்ணிட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கி விட்டார்கள். டெம்பரவரியாக பண்ணுறாங்களா பர்மனெண்ட்டாக தெரியாது. ஆனால் நேற்று வரைக்கும் பேச்சு நடக்கிறது. என்ன நடக்கிறது? எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணத்துக்கு இவர் போனார், அண்ணாமலை போனார், அப்படி ஒரு வரவேற்பு. இதில் அரசியல் பேசினார்கள், பேசி இருப்பார்கள். மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று அமித்ஷா சொன்னது, இதையெல்லாம் கணக்கில் வச்சு அதுக்கப்புறம் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு இவர் என்ன சொன்ன, எடப்பாடி எங்களுக்கு முதல் எதிரி திமுக தான். சரி, அப்போது செல்லூர் ராஜுகிட்ட கேட்டாங்க, அப்போ பிஜேபியோட கூட்டணி வருமா சார்? இன்னும் 6 மாதம் இருக்குது சார், அதுக்குள்ளே இப்பயே எப்படி சார் பதில் சொல்கிறது? இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஏடிஎம்கே பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவங்க மனசில் ஒரு சலனம் வந்திருக்கு. ஏன்னால் 2026 எல்லா அரசியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்னென்னால் 2026 கடைசியாக ஒரு சான்ஸ் எடப்பாடி அவர்களுக்கு. இந்த சான்ஸ் அவர் யூஸ் பண்ணி ஏடிஎம்கே கட்சியை வெற்றி பெற வைத்தால் நல்ல ஒரு கூட்டணி யாரோட அமையலாம்? பிஜேபியோட. தமிழ்நாடு வெற்றி கழகத்தோடு அமையுமா தெரியாது. ஏன்னா விஜய் சொல்கிறார் என்னோட வந்து சேருங்கிறார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே உங்க வெளியில் நான் அனுப்பிச்சுட்டாங்கிறதெல்லாம் சும்மா வெளியில் இருக்க வாயை அடைக்கிறதுக்கு தான். இன்னொரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து ரைடு எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த ரைடில் வந்து விடிய ரைடெலாம் போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னும் நிறைய திமுக அமைச்சர்கள்லாம் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி பார்க்குறது இந்த விஷயத்த? ஸோ இந்த ரைடே வந்து என்ன திடீர்னு எல்லாருக்கும் என்ன கேள்வினால், 2023 ஜூனில் இவர் அரெஸ்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி அவர்களை. 2023க்கு அப்புறம் 15 மாதம் ஜெயிலில் இருந்தார். போன செப்டம்பரில் வந்தார். போன செப்டம்பர் 2024 செப்டம்பரில் சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தாங்க. அவ்வளோதான். பெயில் கொடுத்த 2வது நாளே இவரை வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார், உங்கள் தியாகத்தை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தார். ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணுன்னால், இவருக்கு அகென்ஸ்டாக கேஸ் நடத்துறது இன்னும் நடத்தி கொண்டு இருக்கிறது தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்.
which is directly under the control of Chief Minister. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க, இவர் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் நாங்கள் பெயில் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் வந்து ஜாமீனில் மினிஸ்டராக உடனே பதவி ஏற்று விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு கொஞ்சம் இது மார்ச் 4 இவருக்கு அகெயின்ஸ்டாக இந்த பெயில் நிராகரிக்கலாமா என்ன அப்படின்னு இடியும் வந்து என்ன போட்டிருக்காங்க, பெயிலை வந்து இந்த இவர் கொடுத்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் இதோட மினிஸ்டராக கண்டினியூ பண்ண போகிறீங்களா, எப்படி நீங்கள் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா எங்களுடைய அப்சர்வேஷன் இந்த கேஸில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னால் உங்களுக்கு அகென்ஸ்டாக 2000 சாட்சிக்கு மேலே விசாரிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் மந்திரி அப்படின்னு பதவி ஏற்றுக்கொண்டால் எல்லா சாட்சிகளும் உங்களுக்கு அகென்ஸ்டாக சொல்லுவதற்கு தயக்கப்படுவார்கள். எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. இது பாட்டுக்கு நீட்டுக்கொண்டே போகும். அதனால் நீங்கள் ஜாமீன் கொடுக்கும்பொழுது நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க நீங்கள் கோர்ட்டு இதுக்கு சிஎம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, எந்த ஃபைலையும் கையெழுத்து போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் மறுபடியும் மந்திரியாக பதவி ஏற்றுக்க கூடாதே அப்படின்னு ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. தேவையில்லை. ஏன்னால் சுப்ரீம் கோர்ட்டே உள்ளே வந்து நீங்கள் பதவியெல்லாம் எடுத்துக்கணும். இன்றைக்கி கொடுக்கும்போது பெயில் கொடுக்கும்போது இவர் மினிஸ்டர் இல்லை, அதனால் பெயில் கொடுத்தாச்சு. கெஜ்ரிவால் சிஎம்மாக இருந்தார், அதனால் அவருக்கு அந்த கண்டிஷன் போட்டாங்க. இவருக்கு அந்த கண்டிஷன் போடவில்லை. மார்ச் 4 வர வேண்டியது லிஸ்ட் ஆக வேண்டியது மார்ச் 14 தள்ளி போட்டிருக்கு. என்ன அந்த லிஸ்டிங், இடி வந்து இவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும்னு சொன்ன லிஸ்டிங் மார்ச் 14 தள்ளி போயிருக்கு. இன் பிட்வீன் இப்போது 6 நேற்று ரைடு செந்தில் பாலாஜி வீடு கரூரில் இருக்கிறது, தென் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நிறைய இடத்துல மாயவரம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25 இடத்துக்கு மேலே, ஈவன் சென்னையில் நிறையா இடத்துல. இதில் ரீசண்டாக இதில் எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி சேர்மன் பதவியோ பெரிய உயர் பதவியில் இருந்த ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் அப்பயே 2021-22 இடி ரைடில் இது பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் இன்றைக்கு அதான் நேத்திக்கு அவருடைய வீட்டையும் ரைட் பண்ணிருக்காங்க. ரிட்டையர் ஆன ஒரு வீடு. இதை தவிர இவருடைய பிஸ்னஸ் அசோசியேட் இதில் யாருனால் சங்கர்னு ஒருத்தர், அவர் வந்து பிடபிள்யூ கான்ட்ராக்டர் ஒருத்தர். இதை தவிர கரூரில் ஏதோ ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் ஓனர் அவர் வீடு, எல்லா இடத்துலையும் ரெய்டு போயிருக்கு. கேரளாலேருந்து சிஆர்பிஎஃப் வந்திருக்காங்க, அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க, இடி அஃபீஷியல்ஸ், இது எல்லாமே ரைட் பண்ணு. இந்த பக்கம் ஜெகத் ரட்சகனுடைய ஆஃபீஸ்லேயுமே ரைடு போயிருக்கு. ஜெகத் ரட்சகன் தான் ஆஃபீஸில் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அவருடைய மார்ச் வரியிலேருந்து கோடி கணக்கில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க. இடி ரைடு தொடர்ந்து இருக்கு. ஏன்னா நிறைய திமுக அமைச்சர்கள் சிக்குவாங்க போலயே. அதாவது இப்போ முன்னாடி நடுவில் இப்போது துரைமுருகன் அவங்க வீட்டில் ரைடு காட்பாடி, அது வந்து பழைய கேஸ், அந்த கேஸுக்கு அகேன்ஸ்டாக ரைடு. பொன்முடி அவர்களுடைய இந்த ஸ்டாண்டு இது அதில் இருக்குது. எல்லாமே எதுவுமே இன்னும் முடியல. பொன்முடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் யாரையுமே கோர்ட்டு கேஸில் முடிவாகவில்லை. ஓகேவா? இதனால் மறுபடியும் இப்போ ஜெகத் ரட்சகன் வீட்டில் மறுபடியும் இந்த மாதிரி இடி ரைடு இடி வந்து வராங்க அப்படின்னாலே சார் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் சார். எப்படி சார் 25 இடத்துல அவங்க ரைட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரியாது. ஸோ இவங்க எல்லா இடமும் வாட்ச் பண்ணுறாங்க சார். இவங்களுக்கு இன்ஃபார்மர்ஸ் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல என்ன நடக்குது, அதனால தான் இவங்க சொல்லுவாங்க. சிபிஐ இவங்கெல்லாம் வரும்பொழுது அஃபீஷியல்ஸ் எங்கே போகிறோம் என்ன போகிறோம் யாருக்கும் தெரியாது, முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இருந்து திடீர்னு என்ன சொல்லுவாங்க, மார்னிங் எல்லாம் வந்துடுங்க, பிரிங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு, நீங்கள் அந்த வீட்டுக்கு, நீங்கள் இந்த வீட்டுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்கெட்ச் போட்டு முன்னாடி வச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியும். ஜெகத் ரட்சகன் அவங்க வீட்டில் மறுபடியும் ரைடுனால் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இடி அவங்களுக்கு என்ன பண்ணணும், எதுக்காக ரைடு அப்படின்னு. ஸோ இந்த இவருடைய செந்தில் பாலாஜி இதை தவிர என்ன பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க், செந்தில் பாலாஜி இபி மினிஸ்டர், டாஸ்மார்க்கும் இவர் தான் இது கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறச்சு ஈவன் சிஏஜே ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க நிறைய அளவுக்கு இது நடந்திருக்கு. இர்ரெகுலாரிட்டிஸ் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனில் இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு. ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் மொத்தம் ஒரு 5300 வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது.
அதில் வந்து அது மூலம் பிஓஎஸ் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இருந்தாலும் அரௌண்டு 3000 இதுதான் ஒர்க் பண்ணுறது. மீதி 2500 மிஷின் ஒர்க் பண்ணவில்லை. அதனால் மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் கேஷ் கொடுத்தா நடக்கிறது. இதில் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக 10 ரூபாய் 20 ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை தவிர சிஏஜி ரிப்போர்ட்டில் நான் சொல்கிற சிஏஜி ரிப்போர்ட் 2022-23 அதை 24 கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிறது என்னென்னால் 30.5 crores மேலே ஒரு எக்ஸைஸ் டியூட்டி இதோ அதனுடைய இது இது சரியாக அக்கௌண்ட் ஆகலை. அதை தவிர இன்னொரு இது ஒன்று போட்டிருக்காங்க 994 கோடி. எனக்கு எக்ஸாக்ட் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரியும், அதில் போட்டிருக்காங்க 994 கோடி. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸைஸ் டியூட்டி ப்ராப்பராக அக்கௌண்ட் ஆச்சு. ஏன்னால் நீங்கள் முக்கால்வாசி கேஷ்ன்னு போகிறதுனால இந்த மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன் வரைச்ச எவ்வளோ நடந்தது என்னன்னு கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. அப்போது வரும் நாட்களில் வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு டெல்லியிலேருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னால் இதில் இன்னும் என்ன பார்க்கணுன்னால் இன்னும் another 12-15 மாதம் எலெக்ஷன் வேறு வரப்போகிறது. இந்த மாதிரி எலெக்ஷன் வர சமயத்தில் இவங்களும் டிஎம்கேவும் ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன ஆகும், என்னப்பா இடி ரைடு வருது, இந்த இடி ரைடு வருது, என்ன ஆகும் ஏதோ ஆகும்னு ஒரு கவலை இருக்கும். மினிஸ்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எதுக்காக ஜெகத் ரட்சகன், எதுக்காக இடி, இப்போ இவ்வளோ இது இடி ரைட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி 7ஆம் தேதி நேற்று ஆரம்பித்தாங்க. இன்னும் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லை. இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேங்கனால் இதை கொண்டு போய் 14th அன்னைக்கு லிஸ்ட்டாக இருக்குது. மார்ச் 14th அன்னைக்கு இவருடைய கேஸ் பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அது லிஸ்ட்டாக இருக்குது. இதை கொண்டு போய் இடி இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்பொழுது இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்குமா என்ன நிச்சயமாக சொல்ல முடியாது. மற்ற மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சார், மற்ற மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெகத் ரட்சகன் அவர் மினிஸ்டர் இல்லை. பொன்முடி கேஸ் அது ஒன்று இப்போதைக்கு எடுக்கல அவங்க, ஆனால் எடுக்கலாம் மறுபடியும். இவருடைய கேஸ் ஒரு போன மாதம்தான் கதிரானந்த் அவர் வீட்டில் நடந்தது, துரைமுருகன் அவங்க இதில் ரைட் ஆச்சு. அதனுடைய இது என்ன ஆச்சு என்ன இடி எல்லாம் எடுத்திருக்காங்க, ரைட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிது அப்படிம்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க என்ன அடுக்கடுக்காக வரும் சார். ரைடு பண்ணியாச்சு. ஏன்னா மக்கள் சொல்கிறாங்க ஆமாப்பா ரைடு பண்ணிட்டாங்கப்பா இடி, ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதுப்பா. இல்லை, நடக்கும். அந்த சமயம் என்ன வரும் அது வரைக்கும் இவங்க சொல்லுவாங்க இந்த உங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்குறதும்பாங்க. எப்போ நடக்கும் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கலாமா, இல்லை இங்கே கேஸ் முடியல, உங்கள் மேலே நான் இடி ரைட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கவில்லை, எடுக்காமல் விட்டுருவாங்களா, இல்லை, எதுக்கப்புறம் ரைட் பண்ணாங்க, எடுக்காமல் விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இருக்கும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.